அடிக்குது இல்ல தெரியுது நல்லாவே. இது அலை வரட்டும். தண்ணிக்குள்ள ஊடி அடிக்கிறேன்னு பார்க்கலாம். அப்படியே இல்ல அடிப்பான்டா, விட்டு பாரு. வேண்டாம் வேண்டாம், அது பாரு அடிக்கிறான். நீ விட்டுனா அடிப்பானா அவன். நீ சும்மா விட்டு பாரு, ட்ரை பண்ணி பாரு. பத்தியா அடிச்சிட்டு வராம சொன்னல, விடு 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 அடிச்சிட்டு வருவான் அங்க. பத்தியா எல்லாருக்கும் வணக்கம். இதழின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, பலாப்பழத்தை வச்சு பலாப்பழம் கொழுக்கட்டை செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பலாப்பழம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு பலாப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 6 சொலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு ஏலக்காய் பொடி. இவ்வளவுதான். நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு சுடுதண்ணி வைக்கிறேன். நான் சுடுதண்ணி காயட்டும். தண்ணி காஞ்சிருச்சு. தண்ணியிலேயே நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உப்பை கலக்கிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவை அவிச்சி வறுத்து வச்சுருக்கோம். அதனால் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான் இது. மாவு பாருங்கள், நல்லா சப்பாத்தி பாத மாவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்ட. நல்லா இது ஆறட்டும். சூடாக இருக்குது. இது ஆறத்துக்குள்ளே நம்ம பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாவு காய்ச்சத்துக்கு நான் அதே கிண்ணமே வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த கப்பில் உங்களுக்கு கலந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் 1 கப் வெல்லம் போட்டிருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இங்கே பாருங்கள், 1/4 கப்பு தண்ணி தான் ஊற்றுறேன். ஊற்றி இது மெல்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கிறேன். வெல்லம் காய வச்சு எடுத்துக்கலாம். இது ஏன் கரைக்கிறோன்னா மண் வரும். அதனால இதை நம்ம காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள பூர்ணம் ரெடி பண்ணணும். அதனால தான். வெல்லம் அந்த கட்டிலாம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த பலாப்பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்குள்ள சேர்த்து நம்ம நல்லா மழை அரைக்கக்கூடாது, இப்படியும் போடக்கூடாது. கட் பண்ணி போடலாம், ஆனால் வேண்டாம். நம்ம இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி போட்டு வேகமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாவு காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நான் வடிகட்டி பேனில் மாற்றிக்கிறேன். ஏன்னா அதில் மண் வரும். அதனால தான். நான் வெல்லம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பலாப்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. அதனால தான். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு இது காயட்டும். காஞ்சதும் கொஞ்சம் திக்காக விடுறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க பலாப்பழத்தையும் சேர்த்து நம்ம உள்ள பூர்ணம் திக்காக ஆகணும். அதனால அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம இதை பழமும் வெந்துடும், திக்காவும் ஆகிடும். வெல்லம் நல்லா திக்காயிடுச்சு. பலாப்பழமும் நல்லா கலந்து இப்போ 1 ஸ்பூன் ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். இதில் சக்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதனால சேர்த்து இதையே கலக்கிக்கலாம். நீங்கள் இந்த பலாப்பழம் கூட தேங்காய் கூட துருவி கொட்டிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கிறேன். மேலே சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆறட்டும். நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். மாவும் ஆறிடுச்சு பாருங்கள். ஜம்முன்னு பூர்ணமும் நல்லா ஆறிடுச்சு. நான் இலையை எடுத்து வச்சுருக்கேன். வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழை இலையில தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒலை வச்சுக்கலாம். ஒலை வச்சு ஸ்டவ் காய வச்சுக்கலாம் தண்ணியை. இது காயட்டும். ஒலை நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ஒரு ரவுண்ட் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நம்ம வீட்டில் செஞ்ச மாவுன்றதுனால கொழுக்கட்டை போய் பஞ்சு போல் வரும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இலைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்கிறேன்.
நம்ம தட்டும் போது நல்லா மெலிசாக தட்டுறதுக்காக தான் நம்ம எண்ணெய் தேய்க்கிறோம். இல்லைன்னா எண்ணெய் தேய்க்காம கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்துக்கிட்டால் போதும். ஒரே அளவாக தட்டிக்கோங்க, மெலிசா கனமெல்லாம் தட்டாதீங்க, பூர்ணம் வெளியே வந்துடும். இல்லைன்னா எடுத்து வச்சுருந்ததை இப்படி மடித்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் சைடெல்லாம். அப்படியே அவ்வளோதான். நீங்கள் எக்ஸ்ட்ரா இலை வேண்டாம்னா இப்படி மடித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே போல். இந்த இலையில வேகும் போது அது டேஸ்ட் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு இலையில இருக்கிற மருத்துவ குணமும் நம்மளுக்கு சேரும், உடம்புக்கும் நல்லது இல்லைங்களா? அதனால தான். பாருங்க, ஒலை கொதிக்குது. இப்போ வந்து நான் இட்லி தட்டு வச்சுருக்கேன் மேலே. நீங்கள் இட்லி குண்டா வேணாலும் வச்சுக்கோங்க. நான் ஒரு தட்டு தானே வைக்க போகிறதுனால இந்த கடாயிலே வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் இதேமாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 1/4 ஹவர் வேகட்டும். 1/4 ஹவர் பொறுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம 1/4 ஹவர் ஆகிடுச்சு. கொழுக்கட்டை வச்சு வெந்துட்டுருக்கோம். எடுத்து திறந்து பார்க்கலாம். சுடுது. அப்பா, நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு. சுடுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு காமிக்கிறேன் எடுத்து. கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே ஒட்டைது பாருங்கள், எப்படி ஜெல்லி மாதிரி நல்லா வருது. அவ்வளோதான், நம்ம வீட்லேயே பலாப்பழத்தை வச்சு ஈஸியான பலாப்பழ கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.